அதிகாரம் 18. குயவர் வீட்டில் எரேமியா. எரேமியாவுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு. நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கு என் சொற்களை நீ கேட்பாய். எனவே நான் குயவர் வீட்டிற்கு போனேன். அங்கு அவர் தண்ட சக்கரத்தை கொண்டு வனைந்து கொண்டிருந்தார். குயவர் தம் கையால் செய்த மட்கலம் சரியாக அமையாத போதெல்லாம் அவர் அதை தம் விருப்பப்படி வேறொரு கலமாக வனைந்து கொண்டிருந்தார். அப்போது ஆண்டவர் எனக்கு அருளிய வாக்கு. இஸ்ரேல் வீட்டாரே, இந்த குயவன் செய்வது போல் நானும் உங்களுக்கு செய்ய முடியாதா என்கிறார் ஆண்டவர். இந்த குயவன் கையிலுள்ள களிமண்ணைப் போல் இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள். ஒரு நாட்டையோ ஓர் அரசையோ பிடுங்கி தகர்த்து அழிக்கப் போவதாக நான் எப்போதாவது கூறலாம். எனினும் குறிப்பிட்ட அந்த நாடு தன் தீய வழியிலிருந்து திரும்புமாயின் நான் அதற்கு வருவிக்கவிருந்த தீங்கை எண்ணி வருந்துவேன். அதுபோலவே ஒரு நாட்டையோ அரசையோ கட்டி எழுப்பி நட்டு வளர்க்கப் போவதாக நான் எப்போதாவது கூறலாம். எனினும் அது என் சொல்லுக்கு செவி கொடுக்காமல் என் கண்முன் தீமை செய்தால் நான் அதற்கு செய்யப் போவதாக கூறியிருந்த நன்மையை எண்ணி வருந்துவேன். ஆகையால் இப்போது நீ யூதா நாட்டினரையும் எருசலேம் வாழ் மக்களையும் நோக்கி கூற வேண்டியது, ஆண்டவர் கூறுவது இதுவே: உங்களுக்கு எதிராய் வரப்போகும் தீமைக்கு வடிவம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு எதிராய் ஒரு திட்டம் தீட்டுகிறேன். ஆதலால் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் தீய வழியிலிருந்து திரும்புங்கள். உங்கள் வழிகளையும் செயல்களையும் திருத்திக் கொள்ளுங்கள். அவர்களோ, இதெல்லாம் சொல்லி பயனில்லை. எங்கள் திட்டப்படியே நாங்கள் நடப்போம். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் பிடிவாதம் கொண்ட தீய உள்ளத்தின்படியே செயல்படுவோம் என்பார்கள். இஸ்ரேல் ஆண்டவரை மறத்தல். எனவே ஆண்டவர் கூறுவது இதுவே: இது போன்ற செயலை பற்றி கேள்விப்பட்டவர் யாரென நாடுகளிடையே கேட்டுப்பார். இஸ்ரேலாம் கன்னி மகள் பெரும் திகிலூட்டும் செயலொன்று செய்துள்ளாள். லெபனோன் மலையின் உறைபனி அதன் பாறை உச்சிகளிலிருந்து அகல்வதுண்டோ? தொலைவிலிருந்து வழிந்தோடும் குளிர்ந்த நீரோடைகள் வற்றி போவதுண்டோ? என் மக்களோ என்னை மறந்துவிட்டார்கள். பொய்யான தெய்வங்களுக்கு தூபம் காட்டுகின்றார்கள். தொன்மையான தங்கள் பாதைகளில் அவர்கள் தடுமாறுகின்றார்கள். நெடுஞ்சாலையை விட்டுவிட்டு செப்பனிடப்படாத ஒதுக்கு வழிகளிலே நடக்கின்றார்கள். அவர்களது நாடு கொடூரமாய் காட்சியளிக்கும். காலமெல்லாம் அது ஏளனத்துக்குள்ளாகும். அவ்வழியே செல்லும் ஒவ்வொருவரும் திகிலடைவர், தலையை ஆட்டிக்கொள்வர். கீழே காற்றைப் போல் அவர்களுடைய எதிரிகளுக்கு முன் அவர்களை சிதறடிப்பேன். அவர்களது துன்பக் காலத்தில் அவர்களுக்கு என் முகத்தை அன்று முதுகையே காட்டுவேன். எரேமியாவுக்கு எதிரான சூழ்ச்சி. அப்போது அவர்கள், வாருங்கள், எரேமியாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வோம். குருக்களிடமிருந்து சட்டமும் ஞானிகளிடமிருந்து அறிவுரையும் இறைவாக்கினரிடமிருந்து இறைவாக்கும் ஒளிந்து போவதில்லை. எனவே அவரை சொற்களால் தாக்குவோம். அவர் சொல்வதை பொருட்படுத்த வேண்டாம் என்றார்கள். ஆண்டவரே, என்னை கவனியும். என் எதிரிகள் சொல்வதை கேளும். நன்மைக்கு கைமாறு தீமையா? ஆயினும் என் உயிரை போக்க குழி பறித்திருக்கின்றார்கள். அவர்கள் மேல் உமக்கிருந்த சினத்தை போக்குவதற்காக அவர்களை குறித்து நல்லதை எடுத்து சொல்வதற்கு நான் உம்முன் வந்து நின்றதை நினைவு கூரும். ஆகவே அவர்களுடைய பிள்ளைகள் பஞ்சத்தால் மடியட்டும். அவர்கள் வாளுக்கு இரையாகட்டும். அவர்களின் மனைவியர் பிள்ளைகளற்றோராயும் கைம்பெண்டிராயும் ஆகட்டும். அவர்களுடைய கணவர்கள் கொள்ளை நோயால் கொல்லப்படட்டும். இளைஞர்கள் போரில் வாளால் மடியட்டும். அவர்களிடையே திடீரென கொள்ளையரை நீர் அனுப்புகையில் அவர்களின் வீடுகளிலிருந்து அழுகுரல் கேட்கட்டும். ஏனெனில் அவர்கள் என்னை பிடிக்க குழி பறித்தார்கள்.
என் கால்களுக்கு கண்ணி வைத்தார்கள். ஆண்டவரே, என்னை கொல்வதற்காக அவர்கள் செய்த சதி திட்டங்கள் அனைத்தையும் நீர் அறிவீர். அவர்களின் குற்றத்தை நீர் மன்னியாதேயும். அவர்களின் பாவத்தை முன்னிலையிலிருந்து நீர் அகற்றிவிடாதேயும். அவர்கள் முன் வீழ்ச்சி உறட்டும். சினத்தின் நாளில் அவர்களின் செயலுக்கேற்ப அவர்களை நடத்தும்.